சென்னையில் உள்ள புனித செபஸ்தியார் பேராலய ஆண்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 72ஆம் ஆண்டு விழாவையொட்டி மாதவரம் புனித செபஸ்தியார் பேராலயம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது. இந்த விழாவில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்ற நிலையில் உதகை மறைமாவட்ட ஆயர் அமல்ராஜ், பாளையங்கோட்டை முன்னாள் ஆயர் ஜூட் பால்ராஜ் ஆகியோர் தலைமையில் சிறப்பு திருப்பலி மற்றும் தேர்பவனி நடைபெற்றது. கோவை மாவட்டம் துடியலூர் அருகே குப்பை கிடங்கிலிருந்து வரும் புகை மூட்டத்தால் மூச்சுத் திணறல் ஏற்படுவதாக புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க பொதுமக்கள் முடிவு செய்துள்ளனர். நரசிம்மநாயக்கன்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட குப்பை கிடங்கில் அவ்வப்போது மர்ம நபர்களால் தீ வைக்கப்படுகின்றன. இதனால் ஏற்படும் புகை மூட்டத்தால் மூச்சுத் திணறல் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை பேரூராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து நரசிம்மநாயக்கன்பாளையம் பேரூராட்சி அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நரசிம்மநாயக்கன்பாளையத்தில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்குல டெய்லி நைட் ஆனால் குறைஞ்சது சரியா அதிகாலையில் ஒரு 3 மணிலேருந்து காலையில் 6:30 மணி வரைக்கும் புகை மூட்டமாக இருக்குது. புகைனா சாதாரண புகை கிடையாது. வெளியில் வந்து நின்று பார்க்குற அளவுக்கு கூட கண்ணு, காது, மூக்கு எல்லாமே அப்படியே உறைஞ்சு போகிற அளவுக்கு ஒரு புகை மூட்டமாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையினுடைய பாதிப்பை பாருங்கள். எந்த லட்சணத்தில் இந்த அரசாங்கம், எந்த லட்சணத்தில் மக்களுக்கு வந்து எந்த விதத்தில் உண்மையாகவும் உறுதியாகவும் இருக்கீங்கிறது இந்த குழந்தைங்களோட ஜெராக்ஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும், எக்ஸ்ரேவை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த குழந்தை 3 வயசு 4 வயசு குழந்தையினுடைய நுரையீரல் பகுதியை பாருங்க, இவ்வளோ புகாண்டி கிடக்குது. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காம எங்களுடைய ஓட்டை யாருக்கும் போடுறதா இல்லை. மதுரையில் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 67 கிலோ தங்கத்திற்கான ஆவணங்கள் வழங்கப்பட்டதால் தங்கம் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மதுரை மாநகரின் சர்வேயர் நகர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வந்த சரக்கு வாகனத்தை சோதனை செய்ததில் 67 கிலோ அளவிலான தங்கம் இருப்பது கண்டறியப்பட்டது. உரிய ஆவணங்கள் இல்லாததால் அதனை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். அதனைத் தொடர்ந்து உரிய ஆவணங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் அளிக்கப்பட்டு நகை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி நெற்றியில் பட்டை நாமம் போட்டுக்கொண்டு கிராம மக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். துரைராஜ் நகர் பகுதியில் முறையான சாலை வசதி, குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பேனர் வைத்தும் கருப்பு கொடிகளை ஏந்தியும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை, அங்கீகாரம் பெற்ற மனைப்பிரிவுனா எல்லாம் கிடைச்சிரும் சொல்லி நாங்கள் நம்பி வந்தோம். அதை நம்பி வந்து பார்த்தோன்னா பலமுறை மனுவும் கொடுத்து பார்த்துட்டோம். இது வரைக்கும் யாருமே நடவடிக்கை எடுக்கல. மாவட்ட ஆட்சியர் கொடுத்துருக்குறோம், வட்டாட்சியர் கொடுத்துருக்கோம், பிடிஓ கொடுத்துருக்குறோம். அரசு அதிகாரிகள் வந்து இடம் மாறி போகும்போது நாங்கள் ஒவ்வொரு அதிகாரிகள் வரும்போது புதுசு புதுசாக வரும்போது நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அவங்களுடைய நிலைமை மாதிரி தான், ஆனால் எங்களுடைய நிலைமை வந்து இதே மாதிரி தான் இருக்குது, மாற்றமே இல்லை, அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த தேர்தலில் வந்து எங்களுக்கு யாருக்குமே, இந்த பகுதி மக்களுக்கு ஓட்டு போட யாருக்குமே விருப்பம் இல்லை. அதனால் இந்த தேர்தலை வந்து நாங்கள் அந்த பகுதி மக்கள் எல்லாம் சேர்ந்து புறக்கணிக்கிறோம். திருச்சி அருகே அதிமுக பிரமுகர் உட்பட 2 பேரை திமுக பிரமுகர்கள் கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூவாளூர் மார்க்கெட் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட திமுகவினர் கட்சி கொடிகளை அகற்றாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து திமுக பிரமுகர்களான பிரவீன், இளம்பருதி ஆகியோரிடம் அதிமுக பிரமுகர் செந்தில்குமார் கேட்டுள்ளார். இதனால் இவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த பிரவீன், இளம்பருதி ஆகியோர் செந்தில்குமாரின் முதுகில் கத்தியால் குத்தியுள்ளனர். இதனை தடுக்க முயன்ற பாஸ்கர் என்பவருக்கும் கத்தி குத்து விழுந்துள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் அருகே இடிந்து விழும் நிலையில் இருக்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை விடிய அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதகளிர் மாணிக்கம் கிராமத்தில் பழுதடைந்து இடிந்து விழும் நிலையில் இருக்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்றக்கோரி அதிகாரிகளிடம் பலமுறை வலியுறுத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விபத்து ஏற்படும் முன் இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடித்து அப்புறப்படுத்திவிட்டு புதிய நீர்த்தேக்க தொட்டியை கட்டித்தர வேண்டுமென பொதுமக்கள் விடிய அரசை வலியுறுத்தியுள்ளனர். பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியுள்ளார் என தலைமை தேர்தல் ஆணையத்தில் அதிமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோயமுத்தூரில் கிரிக்கெட் விளையாட்டு மைதானம் கட்டித்தருவோம் என பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருப்பது தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய செயலாகும் என தமிழக தலைமை தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் இன்பதுரை புகார் அளித்துள்ளார். புகார் அளித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவினர் தொடர்ந்து விதிகளை மீறுவதால் தேர்தலை நிறுத்த வேண்டும் என கூறியுள்ளார். சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து சட்டத்தை காப்பேன் என்று உறுதிமொழி எடுத்த முதலமைச்சரே வயலேஷன்.
சட்டத்தை மீறி இருக்கார். மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்டுக்கு எதிராக அவருடைய நடவடிக்கை இருக்குது. 2 தினங்களுக்கு முன்பாக அவர் தேர்தல் விதிமுறை நடத்தை விதிமுறை அமலில் இருக்கிற போது கோயம்புத்தூரில் புதிதாக ஸ்டேடியம் கட்டுவோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது வந்து நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானது. அதாவது பார்ட்டியின் பவர்னு இருக்குது மாடல் கோட் ஆஃப் கான்டக்டில் சாப்டர் 10 அதில் 6வது விதியின் கீழே வருது. அதாவது கவர்மெண்ட் எந்த அரசு அதிகாரத்தில் இருக்கிற யாரும் புதிய அறிவிப்புகளை வெளியிடக்கூடாது. வாட்டர் டேங்க் கட்டித்தரேன், ரோடு போட்டு தரேன், அல்லது ஸ்டேடியம் கட்டித்தரேன்னு சொன்னால் அது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் படி அது வந்து நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும்போது சொன்னால் அது விதிமுறைக்கு எதிரானது. நான் தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதாவது நடத்தை விதிமுறைகளுக்கு எதிராக தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சரே தவறு செய்திருக்கிறார். ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலினை பற்றி வந்து சொன்னேன். இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது சம்பந்தமாக அவர் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு, அது தவறுன. அதுக்கப்புறம் தங்கம் தென்னரசு அதுபோல் ஆமாம் நாங்கள் அது மாதிரி கொடுத்துட போகிறோம்னு சொல்கிறாரு. டிஆர்பி ராஜா ஒரு ட்வீட் பண்ணுறாரு, அதில் வந்து ஸ்டேடியம் கொடுக்கணும்னு கேட்குறாரு. அதை தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் கோயம்புத்தூரில் ஸ்டேடியம் கொடுப்போங்கிறார். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 10க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை கடற்படை தாக்கியதில் காயமடைந்தனர். மீனவர்கள் கச்சத்தீவுக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் மீன்பிடி விசைப்படகுகளை விரட்டியடித்து வலைகளை அறுத்து சேதப்படுத்தியதாக மீனவர்கள் புகார் தெரிவித்தனர். 10க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் ஏறிய இலங்கை கடற்படையினர் மீனவர்களை சரமாரியாக தாக்கியுள்ளனர். காயமடைந்த மீனவர்கள் மீன்பிடிக்காமல் நஷ்டத்துடன் கரை திரும்பினர்.